உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே மகளே, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உங்க தைரியத்தை இழந்து போயிட்டீங்க. ஏதோ ஒரு காரியத்துல ரொம்ப தைரியமா இருந்தீங்க. இப்ப சூழ்நிலை மாற 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 உங்களுடைய தைரியத்தை இழந்து ஒரு பயம் உள்ளத்துல வர ஆரம்பிச்சிருக்குல்ல. உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய தேவைகளை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து ரொம்ப தைரியமா இருந்தீங்க முன்னால. இப்ப தைரியம் குறைந்து கொண்டே வருது, பயம் மேலோங்க ஆரம்பிக்குது, உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கலக்கம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு. ஏன்னா உன் தைரியத்தை இழக்க செய்வதுதான் சாத்தானுடைய திட்டம். உன் தைரியத்தை இழக்க செய்து பயத்தை உண்டாக்கிவிட்டால் உன்னை மேற்கொள்ள முடியும் என்று பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் உன் தைரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க செய்யும்படி அவன் சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறான்.